வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைநகர் டெல்லியில் பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் ஒரே இடத்தில் செயல்பட ஏதுவாக கட்டப்பட்டுள்ள 3ஆம் கட்ட கர்த்தவ்ய பவன் கட்டடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார். அரசு ஊழியர்களின் செயல்திறனை அதிகரிக்கும் வகையில் இன்னும் பல கர்த்தவ்ய பவன் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும், முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதற்கான முடிவுகளை மேற்கொள்ளும் மையங்களாக இக்கட்டிடங்கள் திகழும் என்றும் பிரதமர் நேற்று மாலை கர்த்தவ்ய பத்தில் ஆற்றிய உரையில் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் புதுடெல்லியில் செயல்படும் பூசா இன்ஸ்டிடியூட் வேளாண் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்று MS சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். உணவு மற்றும் அமைதிக்கான முதலாவது MS சுவாமிநாதன் விருதையும் அவர் வழங்கி சிறப்பிக்கிறார். இந்தியாவின் கைத்தறி நெசவுத்துறை சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத விதத்தில் செயல்பட்டு வருவது குறித்து மத்திய அரசின் கைத்தறி வளர்ச்சித்துறை ஆணையர் அலுவலகமும் டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ள கைத்தறி துறையின் கார்பன் அடிச்சுவடு என்னும் நூலை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுடெல்லியில் நேற்று வெளியிட்டார். புதுச்சேரியில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், முகவரி மாற்றம், ஆதார் இணைப்பு போன்ற சேவைகள் வரும் 18ஆம் தேதி முதல் பொது சேவை மையங்கள் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என குடிமைப் பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பில் சேர விண்ணப்பித்து இடம் கிடைக்காதவர்களும், அண்மையில் 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களும் குருசுக்குப்பம் NKC அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று தொடங்கும் 3 நாள் கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் என பள்ளி கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. காசநோயை குணப்படுத்துவதில் முறையான சத்துணவின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தலைமையில் ஜார்க்கண்டில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய ஆய்வு ஒன்றை உலக சுகாதார அமைப்பு பாராட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.